டேர் இன் கிரைஸ்ட். இந்த உரையாடலை சிறிது நேரம் கவனித்து கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். சமீபத்தில் ஒரு தம்பி அவர்கள் போதகரை பார்த்து, பாஸ்டர், ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன பாஸ்டர் என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். பாஸ்டர் அந்த தம்பியை பார்த்து சொல்றாரு, தம்பி, ஆவிக்குரிய மரணம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் கவனம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை, சிலுவையின் மரணத்தை குறித்ததான வார்த்தை அவர்களுக்கு பிடிக்காமல் போகும் முதல் காரணம். இரண்டாவதாக சொல்லுகிறார், தேவனோடு கூட அவர்களுக்கு இருந்த ஐக்கியத்தில் பிரிவு ஏற்படுதல். ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அன்பு அவர்களுக்குள், அந்த தாகம், வைராக்கியம் இல்லாமல் இருக்கும். மூன்றாவதாக, சபையுடைய காரியங்கள் அவர்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன் சபைக்கு போகிறோம் என்கிற எண்ணம் உருவாகும். நான்காவதாக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான பாரம், கவலை அவர்களுக்குள் இருக்காது. ஐந்தாவதாக, மிக மிக ரொம்ப முக்கியமான காரணம் ஏன் இந்த ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது என்றால், இதுதான் அதன் ரகசியம். அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு பெறாமல் உலக காரியங்களில், சிற்றின்பங்களில், ஒருவேளை தேவையில்லாத எண்ணங்கள், பழக்கங்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து போதைக்கு அடிமையாகிறது. காதல் செய்வது மற்றும் தேவையில்லாத ஆபாசமான படங்களை பார்ப்பது போன்ற உலக சிற்றின்பங்களில் அவர்கள் ஈடுபடும் போது ஆவிக்குரிய மரணம் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது, அநேகர் நாங்கள் நன்றாய்தான் இருக்கிறோம் பாஸ்டர் என்று சொல்லிக்கொண்டே இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் இருந்து நாம் தவறி போய்விடுவோம். கடைசியாக பார்க்கிறோம், சர்ச்சில் ரெகுலராக நடக்கிற எல்லா மீட்டிங்க்கும் வந்த தம்பி கடைசியில் இந்த மரணத்தின் நிமித்தமாய், ஆவிக்குரிய மரணத்தின் நிமித்தமாய், சர்ச் ஆக்டிவிட்டீஸ், ப்ரேயர் மீட்டிங்ஸ், மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் விலக்கிக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். கடைசியாக திருச்சபை பணிகளில் எந்த ஒரு ஆர்வமும் காட்டாத ஒரு மகனாய் அவன் மாறிவிடுகிறான். ஆம் தம்பி, நல்ல ஒரு கேள்வி கேட்ட. கண்டிப்பாக இவைகளில் இருந்து நாம் மீண்டு எழும்பி வர வேண்டும். ஆவிக்குரிய மரணத்தை நாம் ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஓகே பாஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நிச்சயமா என் வாழ்க்கையிலும் நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த வாலிப நாட்களில் என்னுடைய நண்பர்கள் நிமித்தமாய் நானும் தீய பழக்கங்கள், எண்ணங்களுக்கு அடிமையாகி சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வேணும் பாஸ்டர். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பாக நான் அதை செய்கிறேன் என்று இந்த தம்பி ஒப்பு கொடுத்தும் போது அந்த போதகர் சொன்ன வார்த்தை, நீங்கள் மீண்டுமாக ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வர வேண்டும். தேவனுக்கு முன் உரிமை கொடுக்கும்போது கண்டிப்பாக தேவன் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை மீண்டுமாய் அவர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் உங்களை மீண்டுமாய் மறுரூபப்படுத்துவார். வெரி சிம்பிள் தம்பி. இப்பொழுதே முழங்கால் படியிடு, ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய மரணத்தில் இருந்து என்னை விடுவீங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உடனே உங்கள் பாவங்களை மன்னித்து எல்லா தீய பழக்கத்திலிருந்தும், தீய எண்ணங்களிலிருந்தும், தீய நண்பர்களிலிருந்தும் உங்களை கர்த்தர் பாதுகாத்து ஒரு புது மனிதனாய்
அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் சுதந்தரித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.